வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிங்கப்பூர்ல தைப்பொங்கலோட தைப்பூசம் தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது பால் குடமா இருக்கட்டும், காவடியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த தொட்டில் கட்டுறதா இருக்கட்டும், ரொம்ப பக்காவா பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க ஆன்லைன்ல அவசியம் டிக்கெட் வாங்கி தான் நீங்க கலந்துக்க முடியும். தானப்படியா போய் நீங்க பால் குடமோ அல்லது காவடியோ எடுக்க முடியாது. இதை எப்படி 2 நிமிஷத்துல ஈஸியா ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரில் தைப்பூசம் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை வருது. மற்ற நாள் அதாவது வார நாட்களில் வந்தாவே கூட்டம் கடுமையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் ரொம்ப வருஷம் ஆகுது. இந்த வருஷம்தான் வருது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்புல இருங்க. தைப்பூசம் சிங்கப்பூரில் எப்படி நடக்குது அப்படின்னு பக்காவாக வீடியோ எடுத்து போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோனில் கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கூகுளை டச் பண்ணுங்கள். இந்த சர்ச் பாரில் தைப்பூசம்.sg அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் அற்புதமா ஓபன் ஆகும். அதை மேல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. நீங்க பால் குடம் அல்லது பால் காவடி எடுக்கிறது அப்படின்னா இந்த ஃபைண்ட் அவுட் மோரை கிளிக் பண்ணுங்க. நீங்க ரதம் அல்லது அழகு காவடி எடுக்கிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க மேல அடிக்க போறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. நமக்கு தேவையானது இப்போ பால் குடம் எடுக்கிறதுக்கு எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்றது தான் முதல்ல பார்க்க போறோம். அதுக்கு ஃபைண்ட் அவுட் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதை மேல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. பால் குடம் மட்டும் எடுக்கிறதுக்கு 20 வெள்ளி, அதாவது செல்ஃப் ப்ரிப்பேர். நீங்களே பால் வாங்கிட்டு பால் குடம் தயார் பண்றதுன்னா அதுக்கு 20 வெள்ளி. ரெண்டாவது பால் குடம் 25 வெள்ளி. இது நீங்க கோயிலே கொடுத்து பால்லாம் ரெடி பண்ணி பால் குடம் ரெடி பண்ணாங்க அப்படின்னா 25 வெள்ளி வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம பால் அண்ட் தொட்டில் காவடி அதுக்கு 40 வெள்ளி. இப்போ பால் குடம் நம்மளே பால் வாங்கி தயார் பண்றத முதல்ல டிக்கெட்டை புக் பண்ணுவோம். அதில் புக் நவ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே வாங்க. இதில் இந்த மாதிரி பால் குடம் போட்டு 20ன்னு போட்டிருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதில் எந்த டைமுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு டைம் இருக்கிற ஸ்லாட்டை கிளிக் பண்ணுங்க. அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த டைமிங்ல உங்களுக்கு எது பெட்டரா இருக்கும் அல்லது வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வர்றதுக்கு எந்த டைமிங் உங்களுக்கு தோதா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து கிளிக் பண்ணுங்க. நான் ரஃபா ஒரு டைமிங்கை கிளிக் பண்றேன். அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் நேமை கொடுங்க. உங்களுடைய ஒர்க் பெர்மிட் பாஸ்போர்ட்ல இருக்கும்ல, அந்த ஃபுல் நேமை கொடுத்துருங்க. நான் என்னுடைய நேமை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்டர் இமெயில் இருக்கு, உங்களுடைய இமெயிலை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 20 வெள்ளி அமௌண்ட் போட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி QR கோடோட வரும். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க பே நவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், பேமெண்ட் முடிஞ்சுச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க ஏதாவது நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் QR கோடு அனுப்பி விட்டாங்கன்னா அதை பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பால் குடம் நல்லபடியா எடுக்கிறதுக்கும் காவடி நல்லபடியா எடுக்கிறதுக்கும் சிங்கப்பூர்ல உள்ள தண்டாயுதபாணி முருகன் சார்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூர்ல பால் குடமோ அல்லது காவடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.